மனிதர்கள் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல சக்கரை வியாதியோ அதிகமாவே இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா ஐடில ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டும் எப்படி அதிகமா ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமா சக்கரை வியாதியும் இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ, ஏன் ப்ரோ ஐடில ஒர்க் பண்றவங்களுக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் செடிமெண்ட்ரி லைஃப் ஸ்டைல் தான் காரணம். அதாவது ஐடியோடைய நேச்சரே என்னன்னா, உட்காந்து கம்ப்யூட்டர்ல ஒரு 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் வரைக்கும் வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. அப்ப அவங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் குறையுது. இப்ப பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் குறையும் போது என்ன ஆகும், ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு குறையாது. இப்ப பொதுவா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய கலோரிஸை நம்ம எரிக்கணும். அதுக்கு நம்ம நல்லா ஓடி ஆடி வேலை பார்க்கணும், வெயிட்டை தூக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணாதான் நம்மளுடைய உடம்புக்கு தேவையான ஆற்றலுக்காக அந்த ஒரு குளுக்கோஸை எரிக்கும். இப்போ அது நடக்காம நம்ம உட்காந்தே வேலை பார்க்கும்போது நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது அப்படியே போய் ரத்தத்துல அந்த சுகர் கலக்கும்போது அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுமே ஒழிய அது குறையிறதுக்கு கஷ்டப்படும். இது ஒரு முதல் பிரச்சனை. இதுலயே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ ஐடில ஒர்க் பண்றவங்க அதுக்காக அவங்க என்ன லேப்டாப்பை கையில தூக்கிட்டே நடந்துகிட்டேவா வேலை பார்க்க முடியும்? அவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க்கே உட்காந்து பாக்குறது தான். ஆமா, அதுதான் இங்க பிரச்சனைன்னு சொல்றேன். நான் எதனால அதிகமா ஐடி ஒர்க்கர்ஸுக்கு டயபெட்டிஸ் வருது, அதுக்குண்டான ஃபர்ஸ்ட் ரீசனே இதுதான். முந்தைய காலத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி உட்காந்து பாக்குற வேலை ரொம்ப கம்மியா இருக்கும். அதிகமா வெயிட் தூக்குறது, விவசாயம் பண்றது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே உடல் உழைப்பு அதிகமா கொடுக்கற மாதிரி இருக்கும். ஆனா இதுல உடல் உழைப்பு கம்மியாகுது. வெறும் உங்களுடைய மூளை தான் வேலை பார்க்கறதுக்கு உதவியாவே இருக்கு. அப்படின்றனால உங்களுக்கு பெருசா அந்த கலோரிகள் எரிக்கப்படாது. அதன் மூலமா நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய குளுக்கோஸோடைய அளவும் குறையாது. இது ஒரு முதல் பிரச்சனைனாலும் அதை விட ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா மென்டல் ப்ரெஷர். அதுதான் அது இப்படி சொல்லலாம், நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராஜெக்டோடைய டெட்லைன்ஸ். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா அதை இத்தனை மணிக்குள்ள முடிக்கணும். இது முடிச்ச உடனே இன்னொரு ப்ராஜெக்ட் அடுத்த ஒரு இது வரும், அப்படியே கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கும். அப்ப நம்மளுடைய அதாவது ஐடில ஒர்க் பண்றவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, இதை வேகமா முடிக்கணும், முடிச்ச உடனே அடுத்து என்ன வரப்போதோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் இருக்கும் போதே அவங்களுடைய உடம்புல கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கும். இந்த கார்டிசோல் ஹார்மோன் என்ன பண்ணும்னா நம்மளுடைய ரத்தத்துல சர்க்கரையின் அளவை அதிகரிக்க செய்யும். ஏன் செய்யுது அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன். ஒரு நாய் துரத்துது, அப்ப நம்ம பயந்த உடனே டக்குன்னு இந்த கார்டிசோல் சுரக்கும், இந்த ஹார்மோன். இது சுரந்தா நம்மளுடைய உடம்புல சர்க்கரை குளுக்கோஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஏன் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த நேரத்துக்கு டக்குன்னு நம்ம அதிகமா ஓடணும். அந்த பயத்துல ஆமா, அது ஓடுனா மட்டும்தான் நம்மளால அந்த நாய்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். அப்ப அதுக்கேத்த மாதிரி நம்ம மூளை கார்டிசோலை சுரக்க வைக்குது. அதனாலதான் நம்ம பதற்றம் ஆகும்போது டக்குன்னு வயிற்றுல இருந்து உப்புன்னு நெஞ்சு வரைக்கும் அதுதான் ஹார்மோன் சுரந்து நமக்கு தேவையான குளுக்கோஸை கொடுக்குது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா ஓடுறதுக்கும் யாராவது விரட்டும் போது நம்ம ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். விரட்டும் போது இன்னும் வேகமா ஓடி இருப்போம், அப்புறம் திரும்பி பார்த்தா இவ்வளவு வேகமா நம்ம ஓடணும் அப்படின்ற ஆச்சரியம் இருக்கும். சோ அது நடக்குது. ஆனா ஐடில இந்த ஒர்க் ப்ரெஷர் வரும்போது இதே கார்டிசோல் சுரக்கும், ஆனா நம்ம ஓட மாட்டோம், நம்ம உட்காந்தே வேலை பார்ப்போம். அப்ப கார்டிசோல்னால நம்மளுடைய பிளட்ல இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அந்த சுகர் லெவல் அது நம்ம ஓடியோ நம்ம வேற விதமா பதற்றப்பட்டோ குறைக்காம நம்ம உட்காந்தே வேலை பார்ப்போம். அப்பவும் ரத்தத்துல சர்க்கரையுடைய அளவு அதிகரிக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை ஸ்லீப் டெப்ரிவேஷன். அதாவது நிறைய பேர் 8 மணி நேரம் வேலை அப்படின்னு சொன்னா கூட வீட்டுக்கு வந்த பிறகும் திடீர்னு இந்த ப்ராஜெக்டை மட்டும் முடிக்கணும் அப்படின்னு. அப்ப நைட்டு பூரா அந்த ப்ராஜெக்டை முடிக்க வேண்டிய நிலைமையும் வரும். அப்ப என்ன நடக்கும், அப்பவும் இந்த கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கும். ஏன்னா அதிகப்படியான ஸ்ட்ரெஸ், நம்மளால வேலையை முடிக்க முடியல, இப்ப நைட்டு மறுபடியும் அந்த வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கவலை. இன்னும் சில பேர் பார்த்தா பகல்ல தூங்கிட்டு நைட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் பெரிய பிரச்சனை. இது ஏன் பெரிய பிரச்சனைனா நம்மளுடைய உடம்புல சர்க்கேடியன் ரிதம் அப்படின்ற ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு. நம்மளுடைய உடம்பு ஆதி காலத்துல இருந்தே ஒரு விஷயத்த புரிஞ்சிருக்கு, வெளிச்சம் இருந்தா நம்ம வேலை பார்க்கணும், இருட்டா இருக்கும் போது தூங்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மூளை அது பழக்கமாயிருக்கு. இப்ப அதுக்கு மாறா வெளிச்சமா இருக்கும் போது தூங்குறது, அப்ப உண்மையான தூக்கம் கிடைக்காது. அதே சமயம் இரவு நேரத்துல போய் உட்காந்து வேலை பார்க்கறது, அப்போ ஒரு பக்கம் தூக்கம் வரும், இன்னொரு பக்கம் வேலையை முடிக்கணும்ன்ற ஸ்ட்ரெஸ்
ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்ப இதெல்லாமே சேர்ந்து ரத்தத்துல வந்து சர்க்கரையின் அளவை வந்து அதிகரிக்க செய்யுது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த ஸ்லீப் டெப்ரிவேஷன்னாலேயே நம்மளுடைய உடம்புல வந்து ஒரு வகையான சைட்டோகின்ஸ் அப்படின்ற ஒரு நச்சு புரோட்டீன் வந்து உருவாகும். இந்த நச்சு புரதம் என்ன பண்ணும்னா இந்த இன்சுலினுடைய சிக்னலை எடுத்துக்கக்கூடிய, இது சிம்பிளா சொல்றேன், நம்மளுடைய ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகரிச்சதுன்னா கணையத்துல இருந்து இன்சுலின் சுரந்து வந்து அந்த இன்சுலின் தான் சிக்னல் கொடுக்கும் ரத்தத்துல அதிகமா சர்க்கரை இருக்குன்னு. அந்த சர்க்கரையை தான் நம்மளுடைய செல்கள், தசை செல்கள், அதுக்கப்புறம் கொழுப்பு செல்கள், கல்லீரல் செல்கள் எல்லாம் வந்து எடுத்துக்கும். இப்ப அந்த செல்களுக்கு சிக்னல் போனா மட்டும்தான் அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையை வந்து அந்த செல்கள் வந்து எடுக்கும். இப்ப நான் சொன்ன அந்த புரோட்டீன் என்ன பண்ணும்னா அந்த சிக்னலோடைய பாதையை வந்து தடுத்து நிறுத்தி அந்த செல்கள் மீது வந்து போய் படிஞ்சிரும். அதனால செல்களுக்கு சிக்னல் கிடைக்காது. சிக்னல் கிடைக்காதனால செல்கள் ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையை எடுத்துக்காது. சோ தூங்காம இருக்கும்போது சர்க்கரை அளவு அதிகரிக்கும், அதே சமயம் அந்த சர்க்கரை அளவு குறையவும் செய்யாது. இந்த பிரச்சனையும் வருது. இதை வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே இந்த ஸ்லீப்புக்கும் அதே மாதிரி சுகருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். அதுக்கு உண்டான லிங்கை நீங்க கொடுத்துருங்க, பார்க்கட்டும். அதுக்கப்புறம் வந்து அன்ஹெல்தி டயட்டரி ஹேபிட்ஸ், அதாவது இப்ப வேலை பார்ப்பாங்க, வேலை பார்க்கும்போது அவங்க ரொம்ப டயர்ட் ஆவாங்க. உண்மையை சொல்ல போனா அவங்க எந்த உடல் உழைப்பும் பெருசா கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனாலும் டயர்ட் ஆவாங்க. அது ஏன் ப்ரோ சிஸ்டம்ல உண்மை, அது சிஸ்டம்ல இருந்து நிறைய பேத்துக்கே வரும். சிஸ்டம்ல இருந்து ஒர்க் பண்ணல வந்து நமக்கு உடம்பு அவ்வளோ டயர்ட் ஆகும். நாம வந்து உடல் உழைப்புக்கு வந்து சுத்தமா இருக்காது ஐடில இல்ல கம்ப்யூட்டர் ஒர்க்ல. ஆனா அது ஏன் ப்ரோ அது ஏன் அந்த டயர்ட் வருதுன்னா அது உண்மையிலேயே வந்து உடல் சோர்வு கிடையாது, அது வந்து மென்டல் ஃபெட்டிக், நம்மளுடைய மூளையில ஏற்படக்கூடிய சோர்வு தான் அது. இப்ப நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஒரே விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணி 1.5 மணி நேரத்துக்கு மேல பண்ண முடியாது. ஆனா ஐடி ஒர்க் அப்படின்றது 7-8 மணி நேரம் கண்டினியூவா போயிட்டே இருக்கும். அப்ப முழுக்க முழுக்க அவங்க வந்து அதுலயே உட்காந்து வேலை பார்க்கும்போது மூளை சோர்வடையும். மூளை சோர்வடைகிறத அவங்க எப்படி நினைச்சிடறாங்கன்னா பாடியே முழுசா வந்து சோர்வடைஞ்சிருச்சு அப்படின்னு எண்ணம் வரும். அப்ப அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா கொஞ்சம் காஃபி குடிச்சா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், டீ குடிச்சா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், இல்லைன்னா சிப்ஸ் பிஸ்கெட் இது மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்துப்போம் அப்படின்னு இதை கண்டினியூவா எடுத்துப்பாங்க. நீங்க இன்னைக்கு பல கம்பெனிஸ்லயே இதை கொடுக்கவே செய்யறாங்க. ஒரு 2 மணி நேரம் கேப்ல டீயோ காஃபியோ கொடுக்கறது. அது வந்து என்ன பண்ணும்னா மூளையோடைய சோர்வை தற்காலிகமா போக்கும். அப்ப அவங்க வேலை பார்ப்பாங்க. அப்ப அந்த மூளையின் சோர்வு போறது அவங்க உடல் வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆயிருச்சுன்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. அப்ப அதை எடுக்கும்போது என்ன ஆகும்னா மூளை ஃப்ரெஷ் ஆயிரும். ஆனா அதே சமயம் ரத்தத்துல சர்க்கரையோட அளவு இன்னும் அதிகரிச்சுட்டே போகும். ஏன்னா தேவையில்லாம உணவு அந்த கலோரிஸும் பேன் ஆகும். ஆமா, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த மென்டல் ஃபெட்டிக், அதுவும் வந்து மூளை சோர்வை வந்து உடல் சோர்வா கருத வைக்கும். அப்ப உங்களுடைய கண்ணு வலி, தலை வலிக்கிறது, இந்த மாதிரி பல பாதிப்புகள் ஏற்படும். இதெல்லாமே கூட அதிகப்படியான மன அழுத்தத்துக்கும் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கும் வழிவகுக்கும். ஸோ இந்த 5 தவறுகளை இது பண்றனால தான் ஐடி ஊழியர்களுக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ்ஸும் அதே சமயம் இந்த டயபிட்டிஸும் வருது. காரணம் என்னன்னு இந்த வீடியோல பார்த்துருப்போம். அப்ப சொல்யூஷன் எங்கடா நீங்க கேட்கலாம். கண்டிப்பா அடுத்த வீடியோல சொல்யூஷனோட வந்து பார்க்குறோம். உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தோம். கமெண்ட்ல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட்டை போடுங்க, அதுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறோன்ட்டு. ஸோ கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோல வந்து பார்க்குறோம். தேங்க்யூ.